World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பேருரை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, 12 லக்கணத்திற்கும் அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னாவே ஒரு விசேஷமான நட்சத்திரம். அப்போ அந்த அபிஜித் நட்சத்திரம் ஒவ்வொரு லக்கணக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கப் போகிறது என்பதை நம்மளுடைய குருநாதர் உயர் திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்கள் நமக்கு ஒரு பேருரையை ஆற்ற உள்ளார்கள். ஐயா அவர்களை தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயவின் சார்பாகவும், ஆசிரியர்கள் நிர்வாக குழு மற்றும் சேவைக்குழு சார்பாகவும், இங்கு அமர்ந்துள்ள அனைத்து ஜோதிட உறவுகள் சார்பாகவும் வருக வருக அன்புடன் வரவேற்று அவரை பேச வரவேற்கின்றேன். நன்றி. நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் தொழுது என் நாவில் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வராகி அன்னையின் திருப்பாதம் தொழுது என்னை வாழ்வில் ஒருபடி உயர்த்தி கீழிருந்து உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி பாராட்டி, உறுதுணையாக இருக்கக்கூடிய கதிர் அவர்களுக்கும் சக நிர்வாகக்குழு சேவைக்குழு உறுப்பினர்களுக்கும் அன்புக்குரிய மாணவர்களுக்கும் என் வாழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அனைத்து குருமார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாகவும், ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாகவும், தர்மசாஸ்திரா முகநூல் வழியாகவும் பார்த்து கொண்டுள்ள அத்தனை ஜோதிட உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம அபிஜித் நட்சத்திரம் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்தை பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவில் நம்ம உருவாக்கியிருப்போம். ஆனால் அதோடைய டெப்த்து இன்னும் யாரும் எந்த ஜோதிட ஆசிரியருமே சொல்லலை. அதை முதல் முறையாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு முன்னாடி ஒரு சிறு கதையிலேருந்து நம்ம இந்த அபிஜித் நட்சத்திரம் ஆரம்பிப்போம். ஒரு ஊரில் ஒரு அழகான தேரோட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த தேர் தன்னுடைய நிலையை அடைந்து விட்டது. தேர் என்ன பண்ணுவாங்க, ஊரை ஃபுல்லாக சுற்றிட்டு அதோடைய தேரடின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தேரோட நிலை அடைஞ்சிருச்சு. அந்த தேர் நிலைக்கு அடைஞ்ச உடனே மக்கள் எல்லாம் போகிற கூட வழியிலையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி, அந்த தேரை என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க, பூக்களால் தூக்குறாங்க, விழுங்கு விழுங்கு வணங்குறாங்க. ரொம்ப ஆர்வமாக மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் ஒரு குப்பை வண்டி ஒரு குப்பை வண்டி வருது. அந்த குப்பை வண்டி தேருக்கு ஆப்போசிட் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கற்பனையில் கொண்டு போய்க்கிங்க. இப்போ குப்பை வண்டி தேருக்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை மைண்டில் செட் பண்ணிக்கிங்க. குப்பை வண்டியும் பேசுகிற மாதிரி, தேரும் பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை மைண்ட் செட் பண்ணுங்கள். குப்பை வண்டி கேட்குது, மக்களுக்காக தினசரி அவர்களுடைய கழிவுகளை நான் ஏற்றி சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் என்னை யாருமே வணங்குறது கிடையாது. என்னை எல்லாருமே நான் பக்கத்தில் வந்தாவே மூக்கை பிடித்து கொள்கிறார்கள், நாற்றம் என்று ஒதுக்கி செல்கிறார்கள். அவங்களுடைய கழிவுகளை நான் ஒரு நாள் போகலினா கூட என்னை வசப்பாடுறாங்க, குப்பை கொத்தி குப்பைலாரி இன்னும் வரலன்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய நான், என்னை யாருமே மதிக்கிறது கிடையாது. ஆனால் நீ அதே இடத்துல நிற்கிற, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்று சுற்றிட்டு வராங்க. ஆனால் உனக்கு இருக்கக்கூடிய மாலை மரியாதை வேண்டுதல் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குப்பை தொட்டி அந்த தேர்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ தேர் சொல்லுது, நீ உன்னிடத்தில் குப்பையை மட்டுமே வைத்து கொண்டிருக்கிறாய், நான் என்னிடத்தில் கடவுளை வைத்து கொண்டிருக்கிறேன். அப்போ இதில் என்ன அவங்க ஒரு பொருள் சொல்கிறாங்க அப்படின்னா, உன் எண்ணம் என்னவாக இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய செயலாக மாறும். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய, நம்ம எண்ணங்களில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை நீங்கள் கழட்டி விட மட்டும்தான் உங்களுக்குள்ள பாசிட்டிவ்ஸ் வரும். அந்த நல்ல எண்ணங்கள் தான் உங்களுடைய கடவுள்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கடந்து போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எண்ணங்கள் வரணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் சிந்தனைகளை, நெகட்டிவ் பேசுகிறவங்ககிட்ட, நெகட்டிவோட பழகிறவங்ககிட்ட இது சார்ந்த விஷயங்களை முதல்ல தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்த ஒரு கதையாக சொல்லி
இப்போ இந்த கதையிலேருந்து ஒரு சின்ன ஒரு கதைக்குள்ளே போவோம். ஓகேங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜாதகத்துலேயுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் இந்த அபிஜித்தில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த கதையில் எப்படி நம்ம சொன்னோம், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. அது எப்படின்ற விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். பொதுவாக வந்து முதல்ல ஒரு நாளைக்கு எத்தனை முகூர்த்தம்? ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தங்க. ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம் என்பது 2 நாளிகை 48 நிமிடங்கள். ஒரு முகூர்த்தம் என்பது 24 + 24. ஒரு நாளிகை என்பது 24 நிமிஷம், 2 நாளிகை என்பது 48 நிமிஷம். ஒரு நாளைக்கு 30 முகூர்த்தம் உண்டு. புரியுதுங்களா? இதில் இந்த 30 முகூர்த்தத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான முகூர்த்தமாக நம்ம சொல்லப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28வது முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம். புரியுதுங்களா? 28வது என்று சொல்லக்கூடிய பிரம்ம முகூர்த்தம். அதே போல் சூரிய உதயத்திலிருந்து வரக்கூடிய 8வது முகூர்த்தமானது அபிஜித் முகூர்த்தம். இந்த 2 முகூர்த்தம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது. புரிஞ்சுதுங்களா? மொத்தம் 30 முகூர்த்தம் இருக்குது. அதில் காலையில் அதிகாலையில் இருக்குது இல்லையா, சூரிய உதயத்தில் தான் கணக்கு. முதல் முகூர்த்தம் சூரிய உதயம் தான் கணக்கு. சூரிய உதயம் உங்கள் ஊரில் உங்கள் நாட்டில் என்ன டைமில் ஆகுதோ அதுதான் கணக்கு. அதிலிருந்து 48 நிமிஷம் முதல் முகூர்த்தம், அடுத்த 48 நிமிஷம் 2வது முகூர்த்தம். இப்படி 48 கன்வெர்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா அடுத்த நாள் சூரிய உதயத்தில் வரக்கூடிய முகூர்த்தம் 30வது முகூர்த்தமாக வரும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முகூர்த்தம் 30வது முகூர்த்தமாக வரும். ஓகேவா? அப்போ 28வது முகூர்த்தம் எப்படி வரும் அப்படின்னா, உதாரணத்துக்கு சூரிய உதயம் வந்து காலையில் 6 மணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூரிய உதயம் காலை 6 மணி அப்படின்னா 28வது முகூர்த்தம் எப்போ வரும் அப்படின்னா 3:36 மணிக்கு வரும். 3 மணி, அதிகாலை 3 மணி 36 நிமிஷத்தில் 28வது பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து 48 நிமிஷம் கூட்டிக்கிங்க. ஓகேங்களா? 4:24க்கு கிளியர். 4:24க்கு பிரம்ம முகூர்த்தம் முடிந்தது. நம்ம என்ன சொல்லுவோம், பிரம்ம முகூர்த்த டைம் 4:30 to 6 கல்யாணம் பண்ண சரியாக போயிருப்போம். அப்படிலாம் கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் என்பது சூரிய உதயத்தின் அன்னைக்கு, அவங்க திருமணத்தன்னைக்கு என்ன சூரிய உதயம் அதுக்கு +or- இப்போ 6:10க்கு சூரிய உதயம் அப்படின்னா நீ 3:24ங்கிறது என்ன பண்ணிக்கலாம், 3:36ங்கிறது என்ன பண்ணிக்கலாம், 3:46 எடுத்துக்கலாம். 5:50க்கு சூரிய உதயம்னா 3:36ங்கிறது 3:26 மாறும். அப்போ சூரிய உதயத்தை மையமாக படுத்தி தான் என்ன பண்ணணும், பிரம்ம முகூர்த்தத்தை எடுக்கணும். அதே போல் அபிஜித் முகூர்த்தத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதே கட்டமைப்பு தான். அபிஜித் முகூர்த்தத்தை எல்லாரும் தவறாக எடுக்கிறாங்க. எப்படின்னா சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் போட்டு 2ஆக எடுத்து நடுப்பகுதி எடுத்து தான் அது அபிஜித், உச்சி நேரம் அப்படின்றத அபிஜித் எடுக்கிறோம். இது ஒரு வகையான முறை தான், தவறுகள் வராது. ஆனால் அதை விட துல்லியமான ஒரு முறை இருக்குது. அந்த முறை சூரிய உதயத்திலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. சூரிய உதயத்திலேருந்து 7 முகூர்த்தங்கள் கடக்கணும். சிம்பிள். சூரிய உதயம் என்ன டைம் வேணால் இருந்துட்டு போதுங்க. ஒரு முகூர்த்தத்துக்கு 48 நிமிஷம், ஒரு முகூர்த்தத்துக்கு 48 நிமிஷங்க. அப்போ 7 × 48 போடுங்க. 7 × 48 போடுங்க. 336 நிமிஷம். 336 நிமிஷம் போட்டிங்கன்னா 5 மணி 5:30, 5 மணி நேரம் 36 நிமிடம் வரும். புரிஞ்சுதா? அப்போ சூரிய உதயத்திலிருந்து உங்களுடைய சூரிய உதயம் என்ன நேரமோ அதிலிருந்து 5 மணி நேரம் 36 நிமிடம் கழித்து வரக்கூடிய 48 நிமிடங்கள் அபிஜித் முகூர்த்தமாகும். புரிஞ்சுதா? இந்த ரூலை முதல்ல நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. சூரிய உதயத்திலேருந்து 5 மணி நேரம் 36 நிமிஷம். நீங்கள் எந்த ஊரில் வேணால் இருந்துக்கங்க, எந்த நாட்டில் வேணால் இருந்துக்கங்க, அங்கே சூரிய உதயம் என்னவோ அதுலேருந்து 5.36 ஆட் பண்ணுங்க. அது என்ன ஆன்சர் வருதுன்னு அந்த ஆன்சர் வச்சுக்கோங்க. அதிலிருந்து 48 நிமிஷம் என்னதுங்க, அபிஜித் முகூர்த்தம். இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் சந்திராஷ்டமம், ஓகேவா, என்னென்ன கரிநாள், தனிய நாள், அமாவாசை, பாட்டிமை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, ஓகேங்களா, எந்த இதையும் பார்க்க தேவையில்லை. புரிஞ்சுதா? இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்க, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 2 காலத்தை பயன்படுத்திக்கலாம். ஒன்று பிரம்ம முகூர்த்தம்,
பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த கோர்ட்டு எந்த எதுவுமே ஓப்பனில் இருக்க போகிறது கிடையாது. ஸோ வழிபாடுகளை எடுத்துக்கொள்வதற்கு சரியான காலம் என்பது பிரம்ம முகூர்த்தம். கோரிக்கைகளை இறைவனிடம் கொண்டு செல்வதற்கு சரியான காலம் என்பது பிரம்ம முகூர்த்தம். இதுவே நம்ம ஒரு பிரச்சனைக்கு போகிறோம், நமக்கு ஒரு சாதகமாக வரணும் அப்படின்னா எதை செஞ்சாலும் சரி நீங்கள் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி கொண்டால் வாழ்வில் வெற்றி அடையலாம். புரிஞ்சுதா கான்செப்ட்? இது ரூல். இந்த இப்போ நான் ஒரு ரூலை மட்டும்தான் கொடுத்துருக்கேன், இதோடைய டீட்டெயில் உள்ளதான் இனிமேல் தான் போக போகிறோம். முதல்ல இந்த அபிஜித் எப்படி இருந்து வந்தது அப்படின்னு நம்ம ஒரு ஆய்வுகள் எடுப்போம் இல்லையா? இந்த அபிஜித்னா என்ன, அபி அப்படின்னா என்ன, ஜித்துனா என்ன? அபினா விருத்தின்னு பேர், ஜித்துனா வெற்றின்னு பேர். ஓகேங்களா? எதை செய்தாலும் அதிகமான வெற்றியை கொடுக்கக்கூடியது என்னதுங்க? அபிஜித் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சதா கான்செப்ட்? அப்போ எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி வரணும். ஆனால் மயிரிழையில் தோல்வி உருவவனும் இருப்பான். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். 6வது ஓவரில் முடிவு பண்ணியாச்சு, கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா கப் அடிப்பான்டா அப்படின்ட்டு. ஓகேவா? அடுத்த 2 ஓவரில் என்ன ஆகுது? வெற்றி ஆறுது, இந்தியா பக்கம் வருது. அப்போ மயிரிழையில் தோற்பவனும் இருக்கிறான், மயிரிழையில் வெற்றி பெறுவனும் இருக்கிறான். அப்போ நான் இங்கே எதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கதை சொன்னேன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே குப்பை தொட்டி ஆகிறதும் என்னதுங்க, தேராக இருக்கிறதும் உங்களுடைய கணிப்புகளிலும் செயல்பாடுகளிலும் மட்டும்தான் இருக்குது. ரைட்டா? இந்த கணிப்புகளை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா வெரி சிம்பிள். இப்போ நம்மளுடைய 22வது நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? வைநாசிகம்னு சொல்கிறோம். 22வது நட்சத்திரத்தை என்ன சொல்கிறோம்? வைநாசிகம்னு சொல்கிறோம். அப்போ அஸ்வினியில் பிறந்தவனுக்கு திருவோணம் வைநாசிக நட்சத்திரம் என்பது பொதுவான விதி. புரியுதுங்களா? ஆனால் அஸ்வினியில் பிறந்தவனுக்கு திருவோணம் என்பது பொதுவான வைநாசிகமே ஒழிய வைநாசிகம் அல்ல. ஏன்னா அபிஜித் நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய கடைசி 4 நாளிகை, அதாவது 4வது பாதத்தில் அந்த கடைசியில் 4 நாளிகை மட்டும்தான் வரும். திருவோண நட்சத்திரத்துடைய முதல் பாதம், திருவோண நட்சத்திரத்துடைய முதல் பாதம், அதில் வந்து 13 நாளிகை 15 நாளிகை மொத்தம் 19 நாளிகை சேர்ந்தது தான் அபிஜித் நட்சத்திரம். மொத்தம் 19 நாளிகை. அந்த 2 நட்சத்திரத்தில் 19 ஒரு நாளிகை என்னதுங்க? 24 நிமிஷம். அந்த நட்சத்திரம் ஒரு பாதத்துக்கு 6 மணி நேரங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரமா அப்ராக்சிமேட் போட்டால் 24 மணி நேரமா? அப்போ ஒரு பாதத்துக்கு 6 மணி நேரமா? நான் சொல்கிற கணக்கு 19 நாளிகை தான் சொல்கிறேன். புரியுதா கான்செப்ட்? உத்திராடம் முடியக்கூடிய 4 நாளிகை. உத்திராட நட்சத்திரம் 4 நாளிகை என்னது? 48 96 நிமிஷம், 1.5 மணி நேரம் தான். புரிஞ்சுதா கான்செப்ட்? அப்போ உத்திராட நட்சத்திரம் முடியறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அபிஜித் ஆரம்பிக்குது. புரிஞ்சுதா? அதில் 15 நாளிகை, 10 நாளிகைக்கு 2.40, 24 நிமிஷம்னா 10 நாளைக்கு 2, அப்புறம் அதில் ஒரு 1.20. அப்போ என்ன வரும்? 4 மணி நேரம் வரும். அப்போ திருவோண நட்சத்திரம் ஆரம்பித்து 4 மணி நேரத்துக்கு என்ன இருக்குதுங்க? அபிஜித் இருக்குது. இது பொதுவான காமனான ரூல். இந்த அபிஜித் நட்சத்திரம் நான் யோசிச்சது என்னென்னா, சார் காலபுருஷனுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், 21வது நட்சத்திரமும் 22வது நட்சத்திரமும் இணையக்கூடிய புள்ளியை தான் அபிஜித்துன்னு சொல்கிறாங்க. அப்போ கோச்சாரத்தில் சந்திரன் அங்கே வரக்கூடிய நாளை தான் அபிஜித்துன்னு சொல்லணும். எஸ்ஆர்னோ? கோச்சாரத்தில் சந்திரன் எப்போ திருவோணம் 4ஆம் பாதத்துக்கு போகிறாரோ, உத்திராடம் 4ஆம் பாதத்துக்கு போகிறாரோ, திருவோணம் 1ஆம் பாதத்துக்கு போகிறாரோ அப்போ தான் அபிஜித் சொல்லணும். ஆனால் பிரபஞ்சத்தில் என்ன சொல்கிறாங்க? தினசரி அபிஜித் கொடுக்குறாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ஓகேங்களா? இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம நட்சத்திரங்களை பார்க்கும்போது நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே யார்? சந்திரனுடைய மனைவிகளாக தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துருப்போம். சந்திரனுக்கு 27 மனைவி, சந்திரனுக்கு பிடித்த மனைவி ரோகிணியும் கிருத்திகையும் அப்படின்ற கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போமா? அப்படி படிக்கும்போது சந்திரனுக்கும் சில நாட்கள் தாரா அப்படின்ற ஒரு மனைவியும் இருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா? குருவோட மனைவி தன்னுடைய யாகத்துக்கு செல்லும் பொழுது, ஓகேங்களா, அவருடைய அஸ்வமேக யாகத்துக்கு அழைத்திருக்கும் போது குரு செல்ல முடியாத நிலையில் தாராதேவி அவர்கள் அங்கே சென்றதாகவும் அவர்கள் சந்திரனுடைய அழகில் மயங்கி அங்கேயே இருந்ததாகவும் வரலாறுகள் கூடுகின்றன. அந்த வரலாற்றின் நிகழ்வாக பிறந்தது யாரு? புதன் பகவான் இல்லையா? அதன் பிறகு
அந்த வாழ்ந்த வாழ்க்கை வந்து என்னதுங்க மீண்டும் பிரிக்கப்படுகிறது. மீண்டும் தாராதேவி என்ன பண்ணுறாங்க, குருவோட மனைவியாகவே தஞ்சம் அடைகிறாங்க. ரைட்டுங்களா? அப்போ அவங்களும் சில காலம் வாழ்ந்ததுனால அந்த நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் என்னதுங்க அபிஜித் நட்சத்திரமாக இருந்தது. பட் அவர்கள் கூட வாழாம தனியாக மீண்டும் என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய கணவரோட போனதுனால அது கணக்கில் கொண்டு வர முடியவில்லை. ரைட்டுங்களா? அதற்கு பதிலாக எப்படி ராகு கேதுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கிரக அமைப்பில் அவங்களுக்கு வீடு கிடையாது. கிரக அமைப்பில் அவர்களுக்கு வீடு கிடையாது. எந்த வீட்டை நீ இருக்கிறாயோ அந்த வீட்டை நீ எடுத்துக்கொள்ளலாம். தினசரி 1.5 மணி நேரம் நீ எடுத்துக்கோ. தினசரி ராகுக்கு 1.5 மணி நேரம், கேதுக்கு 1.5 மணி நேரம். இப்போ கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? ராகு கேதுக்கு 3 மணி நேரம். ஒரு நாளைக்கு மொத்தம் எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்தில் 3 மணி நேரம் போச்சுன்னா 21 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்துக்கு 7 நாளைக்கு கூட்டுங்க, 21. 7 3 21. அப்போ எல்லா கிரகங்களுக்கும் 21 மணி நேரம். ராகு கேதுக்கள் ஒரே உடம்பில் பிரிந்த இரட்டை துண்டுகள். ஸோ இவர்களுக்கு ஒரு 21 மணி நேரம். இந்த அமைப்பின்படி பிரபஞ்சம் என்னாச்சு, அவங்களுக்கு வரம் கொடுத்தது. அதே அமைப்பை தாராதேவிக்கும் வழங்கியிருக்கிறது. அந்த வழங்கியிருக்கக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா, சூரியன் உச்சி பொழுதை எப்பொழுது சந்திக்கிறானோ அப்போது உன்னுடைய நட்சத்திரமானது செயல்படும் அப்படின்றத யார் சொன்னாங்க அப்படின்னா, நான் சொல்லலை, வசிஷ்ட மகரிஷி ராமபிரானுக்கு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? வசிஷ்ட மகரிஷி வந்து மிகப்பெரிய ஒரு எந்த விதமான குற்றம் குறைக்கும் ஆளாகாத ஒரு குரு ரிஷி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ராமன் வந்து ராவணனை எதிர்க்க போகிறார். ராவணன் வந்து சிவபக்தன். ஓகேங்களா? ராவணா இன்னும் ஈஸ்வரன் இல்லையா, ஈஸ்வரன் மட்டம் வாங்கினவாமே. அப்போ ஒரு சிவபக்தனை நீ கொள்வதாக இருக்கும்போது உனக்கு மிகப்பெரிய ஒரு வரம் தேவை, வெற்றி பெறுவதற்குரிய நேரம் தேவை. அப்போ நீ இந்த நேரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று, ஓகேங்களா, அப்போதே அபிஜித் நட்சத்திரக்கூடிய நேரத்தை யார் கொடுத்தது? வசிஷ்ட மகரிஷி ராமனுக்கு கொடுத்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. புரிஞ்சதா? இப்படி தான் வந்து என்ன பண்ணாங்க, முதல்ல அபிஜித்தை உருவாக்கிட்டாங்க. சரி, இங்கே ஒரு விஷயத்தை பாருங்க. ஒருத்தன் போருக்கு போகிறான், இங்கே வெற்றி பெறவும் முடியும், தோல்வி பெறவும் முடியும். ரைட்டா? வெற்றி தோல்வி தீர்மானிக்கிறது 2 பேருடைய கால சூழ்நிலை மட்டும்தான், திறமை அடிப்படை தான் இங்கே. அப்போ 22வது நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் என்ன கொடுத்துருக்காங்க? அபிஜித் நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க. அதே 22வது நட்சத்திரத்துடைய கடைசி பாதத்தை என்ன கொடுத்துருக்காங்க? மரணத்தை கொடுத்துருக்காங்க. வைநாசிகம், இறப்பை விளைவிக்கக்கூடிய நட்சத்திரம் சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? கத்திய கொஞ்சம் ஏமாந்தா என்ன ஆகும்? கத்தி ஏறிடும், நமக்கு திரும்பிடும். அப்போ ஒரே நட்சத்திரத்தினுடைய ஆரம்ப பாதம் எங்கே வரும்? திருவோணமா இல்லையா? எங்கே வருதுங்க? திருவோணம் 1ஆம் பாதம் எங்கே வரும்? காலபுருஷனுக்கு 10ஆம் ராசியில் நட்சத்திரமும் காலபுருஷனுக்கு 1வது ராசியில் அதோடைய பாதம் வரும். அப்போ 1-10 என்னதுங்க? காரிய வெற்றி. 1-10 அவங்க என்ன கர்மாவில் இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்களோ அதை சொல்லக்கூடியது தான் 1-10. அதுலேயே இப்போ பாருங்க, 4வது பாதம் எங்கே வரும்? கடகத்தில் வரும். 4ஆம் பாதம் எங்கே வரும்? திருவோணம் 4 கடகத்தில் வரும். இப்போ என்ன ஆகுதுங்க? 1-10-4 லிங்க் ஆகுது. 10ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடம். ஓகேங்களா? 2-7 சம்பந்தம் வந்தாவே மாரகம்னு அர்த்தம். 2-7 சம்பந்தம் வந்தாவே மாரகம் அர்த்தம். 10ஆம் இடத்தை மாரகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார். புரியுதுங்களா? இப்போ வைநாசிகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ இந்த அபிஜித்தை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அபிஜித் நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம், அது எப்படி வந்ததுன்னு பார்த்துட்டோம். இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணலாம்? சார், நான் சைவ மதத்தை பின்பற்றுறேன் சார். கம்பல்சரி நீங்கள் ஆதித்ய ஹிருதயம் படிக்கலாம். ஏன்னா வசிஷ்ட மகரிஷி ராமபெருமானுக்கு சொன்னதே இந்த அபிஜித் நேரத்தில் ஆதித்ய ஹிருதயத்தை படின்னு சொன்னது தான். ஆதித்ய ஹிருதயத்தை தினசரி நீங்கள் படிச்சுட்டு வா, உனக்கு இந்த தோஷங்கள் வராது, விரைவில் வந்து ராமனை வெற்றி பெற்றுவ அப்படின்ற ஒரு வார்த்தை தான் கொடுத்தார். ஸோ யார் எல்லாம் சைவ மதத்தை பின்பற்றுகிறீர்களோ அவர்கள் ஆதித்ய ஹிருதயம் படிங்க. ஏன்னா அபிஜித் நட்சத்திரத்துடைய நேரம் என்னன்னா உச்சி நேரம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உச்சி நேரம்னா என்னதுங்க? சூரியன் பிரகாசமாக இருக்கக்கூடிய நேரம்னு அர்த்தம்.
அப்போ எல்லாமே என்னதுங்க, சூரியனை மையப்படுத்தி இப்போ சொல்கிறதுனால சூரியன் நம்ம காரக கிரகமாக எடுக்கும்போது யார் எடுப்போம், காரக தெய்வமாக எடுக்கும்போது யார் எடுப்போம், சிவன். ஸோ சிவனுடைய வழிபாடுகள் எடுப்பது சிறப்பு. அப்போ எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் சிவன் வழிபாடு எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுங்க. ரைட்டுங்களா? இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நம்ம தீர்வு எடுக்கும்போது நான் எந்த மாதிரி சிவன் எடுக்கணும், கிழக்கு பார்த்த சிவன் எடுக்கணுமா, மேற்கு பார்த்த சிவன் எடுக்கணுமா, தெற்கு பார்த்த சிவன் எடுக்கணுமா, வடக்கு பார்த்த சிவன் எடுக்குமா, நீங்கள் எந்த கேள்வியை முன்வைக்கிறீர்களோ அதற்கு மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். சார் இப்போ நான் ஒரு தொழிலுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன், தொழிலே எனக்கு நசிஞ்சு போச்சு அப்படின்னா நான் தினசரி அபிஜித் நேரத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேற்கு பார்த்த சிவன் கோயிலுக்கு போய் அங்கே தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு அந்த நேரத்தில் அமைதியாக ஏதாவது ஒரு திருப்புகள் ஏதாவது ஒரு விஷயத்த சிவபுராணத்தில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், திருமந்திரங்கள் சொல்ல ஏதாவது ஒரு சிவனுடைய துதி பாடல்களை நாங்கள் பாடலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சதா? இது மேற்கு பார்த்த கோயிலுக்கு போகலாம். சப்போஸ் சார் எனக்கு குழந்தை இல்லை சார், அப்போனா நான் என்ன பண்ணலான்னா வடக்கு பார்த்த சிவன் கோவில் அந்த கோயிலுக்கு இதே பிரார்த்தனை போய் குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், செய்யலாம். ஓகேவா? அடுத்தது, சார் எனக்கு வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்குது, பயமாக இருக்குது, மரணமாக இருக்குது, விபத்தாக இருக்குது, இழப்பாக இருக்குது அப்படிங்கிறவங்க தெற்கு பார்த்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு இதே மாதிரியான விளக்கு வைத்து நீங்கள் சாமி கும்பிட்டு அங்கே பிரார்த்தனை பண்ண வந்தீங்கன்னா அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விலகிடலாம். ஓகேங்களா? இன்னும் யாரும் சொல்ல, கிழக்கு சொல்லலை. கிழக்குங்கிறது காரிய ஜெயம்னு அர்த்தம். நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணுறதுனாலும் சரி, இதில் நான் கிழக்குனா உதயம்னு இல்லையா, அப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கணும், மென்பேல் புகழ் கிடைக்கணும், பதவி வரணும், எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னா கிழக்கு பார்த்த சிவன் கோவில். ஸோ இந்த கோயிலுக்கு இதே நேரத்தில் போய் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100% உங்களுக்கு வெற்றி. சார் இது எத்தனை நாளைக்கு பண்ணலாம், ஆயுஸ் முழுக்க பண்ணலாம், ஆனால் மினிமம் ஒரு 48 நாட்களாவது பண்ணலாம். ஒரு விஷயம் நடக்கணும்னா என்ன பண்ணணும், 48 நாட்களாவது அதை தொடர்ந்து செய்யணும். ரைட்டுங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12 லக்னங்களுக்கும் நீங்கள் ஜாதகம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு லக்னத்திலேருந்து ஆரம்பித்து மீதி இருக்கக்கூடிய 12 மொத்தம் 13 பகுதிகளுக்கும் உங்களுடைய அபிஜித் நட்சத்திரங்களை நம்ம ஆப்பில் கொடுத்துருக்குறோம். டிஎஸ்ஜேவி ஆப்பில் நம்ம சார்ட் போட்டிங்கனாவே அபிஜித் நட்சத்திரங்கள்னு வரும். புரிஞ்சுதா? இந்த அபிஜித் நட்சத்திரம் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சார் எனக்கு வருமானமே இல்லை சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அப்போ உங்கள் 2ஆம் அதிபதினு ஒரு ஜாதகத்தை நமக்கு தெரியும் இல்லையா, லக்னம் நம்மளது 2ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய வருமானம். இந்த வருமானத்துடைய அபிஜித் நட்சத்திரம் யாருன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அந்த நட்சத்திரத்துடைய பட்டியல் நான் கொடுத்துருக்கேன். அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இதே சிவபுராணம், எனக்கு சார் நான் வைணவம் சார், நான் சிவனை தொடமாட்டேன் சார், நத்திங், நோ ப்ராப்ளம், எல்லாமே பிரபஞ்சம்தான், பெருமாள் வழிபாடு எடுத்துக்கோங்க, பெருமாளுடைய புராணம் பாருங்க, அவரோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? சார் நான் கிறிஸ்டின் சார், நீ யார் பண்ண போய் என்ன பண்ணுற, ஏசப்பா கும்பிடு, தப்பே இல்லை, நீ எதை கும்பிட்டாலும் பிரபஞ்சத்துக்கு தான் போகும். ஓகேங்களா? ஸோ நீ யாரை வேணால் கும்பிடுங்க, அது உங்களுடைய மனதை பொறுத்து. இந்த தெய்வத்துக்கிட்ட போனால் எனக்கு பிரச்சனை நல்லாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நல்லாகும். இதுதான் விஷயம். பதிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வருமானத்தை தேடி போகணும். சார் எனக்கு ரொம்ப அதிகமாக கடன் இருக்குது சார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அந்த கடன் 6ஆம் பாவம் இல்லையா, அந்த 6ஆம் பாவத்தினுடைய அபிஜித் எடுக்கணும். அப்படி போகும்போது கடனில் இருந்து சீக்கிரம் மீட்டு வெற்றி பெற முடியும், நம்மளால் நோயிலேருந்து வெற்றி பெற முடியும். ஓகேங்களா? சார் எனக்கு கல்யாணமே ஆகலை சார், 7ஆம் இடத்துக்கு அபிஜித் எடுக்கணும், 7ஆம் இடத்துடைய அபிஜித் எடுக்கணும். அந்த நட்சத்திர நாளில் நீங்கள் பொண்ணு பார்க்க போகணும். அந்த நட்சத்திர நாளில் முக்கியமாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு, அந்த முக்கியமான கோயிலுக்கு போயிட்டு வரணும், சுக்கரன் சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரம் என்ன பண்ணும், அதோடைய வெற்றியை உங்களுக்கு தாரை பார்க்கும். தாரைனாவே என்னதுங்க, குருவோட மனைவி தானே, தாரை தானே நட்சத்திரம். அப்போ அபிஜித்துங்கிறது ஒரு மிகப்பெரிய அபிஜித் தாரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல இதை சார் நீங்கள் ஆப் வாங்கி தான் பண்ணணுமா, நான் கணக்கு போட்டு எடுத்துக்கிறேன் சார்னா தாராளமாக எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய பிரியம். காலபுருஷனுக்கு எத்தனாவது பாதம் அது, 99 81ங்க, 99 உத்திராடம் 2 82ங்க, உத்திராடம் 3 83ங்க, உத்திராடம் 4வது பாதம் 84வது பாதமும் 85வது பாதம் என்னவா வருது, உங்களுக்கு அபிஜித் நட்சத்திர பாதமாக வருகிறது. ஓகேங்களா? நம்ம ஆப்பில் தினசரி அபிஜித் நேரம் கொடுத்துருப்போம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் போட்டாவே அவங்களுக்கு அபிஜித், ஒவ்வொரு பாவத்துக்கும் அபிஜித் கொடுத்துருப்போம்.
டிஎஸ்ஜேவி ஆப்பில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த அபிஜித்தை நீங்கள் முடிச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. குழந்தை இல்லைன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க இந்த 5ஆம் பாவத்தோடைய அபிஜித், 5ஆம் பாவத்தோடைய அபிஜித், திருமணமானவங்களுக்கு ஆகாதவங்களுக்கு 7ஆம் பாவத்தோடைய அபிஜித். புரிஞ்சுதுங்களா? ஸோ என்ன பிரச்சனையோ அந்த பாவத்தினுடைய அபிஜித் நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அதுக்குண்டான நேரங்களில் அந்த அந்த கோச்சாரத்தை சந்திரன் மேலே போவார்ல, போக மாட்டாரா? எப்படியா இருந்தாலும் சந்திரன் 27 நட்சத்திரம் மேலே போய் தான் ஆகணும். அப்போ பஞ்சாங்கத்தை எடுத்து, ஓகேங்களா, எனக்கு சார் எனக்கு மிகப்பெரிய கடன் இருக்குது சார், 6ஆம் அதிபதியோடைய அபிஜித் யார், ரைட்டா? அப்போ அந்த அபிஜித் நேரத்தை எடுக்கிறீங்க. அந்த அபிஜித் நேரத்தில் ஓகேவா உட்காந்து கரெக்டாக அந்த நட்சத்திரம் பார்க்கணும். அந்த நட்சத்திரம் அன்றைக்கி கோச்சாரத்தில் சந்திரன் எப்போ அதை பயணிக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த பயணிக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணி எடுக்கணும். சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அழகாக என்ன பிரச்சனையோ, மீண்டும் சொல்கிறேன், கடன், நோய், எதிரி, வம்பு வழக்கு, இந்த மாதிரி எது வந்தாலும் சரிங்க, இது எல்லாமே தெற்கு பார்த்த சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுங்க. தெற்கு பார்த்த பெருமாள் கோயிலுக்கு போங்க, வைணவம் தான் பிடிக்கும்னா, ரைட்டுங்களா? எனக்கு வளர்ச்சி வேணும் அப்படின்னா கிழக்கு போய்க்குங்க, இருக்கிறத விட டெவலப் வேணும்னா கிழக்கு போய்க்குங்க. தொழில் நல்லா இருக்கணும்னா மேற்கு போய்க்குங்க, ரைட்டுங்களா? தொழில் நல்லா இருக்கணும்னா மேற்கு பார்த்த சிவனுக்கு, மேற்கு பார்த்த பெருமாளுக்கு போய்க்குங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னும் நீங்கள் ஷார்ட்கட் எடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், 1.5 மணி நேரம் சொன்னேன்னா, ஒரு நட்சத்திரோடைய 1.5 மணி நேரம் சொன்னேன் இல்லையா? உத்திராட நட்சத்திரம் முடியறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து திருவோணம் ஆரம்பித்து 4 மணி நேரம், இந்த 5.5 மணி நேரம் கணக்கெடுங்க. இந்த 5.5 மணி நேரத்தில் சென்டர் பாயிண்ட் எடுங்க. இந்த 5.5 மணி நேரத்தில் இன்னும் சென்டர் பாயிண்ட் எடுங்க. சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த சென்டர் பாயிண்டில் வரக்கூடிய அந்த 48 நிமிஷம் மட்டும் எடுங்க. இந்த 5.5 மணி நேரம் இணையுது இல்லையா? அப்போ இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, 5 ஆயிடுச்சா? அப்போ நடுவில் இருக்கிற 48 நிமிஷம் தானே. அந்த 48 இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 பிழிச்சிட்டு நடுவில் 48 மணி நேரத்தை எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் ஆத்மார்த்தமாக போய் அழகாக குளிச்சிருக்கணும். முன்னாடி நாளும் அடுத்த நாளும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. தொடர்ந்து பண்ணணும். 48 நிமிடமும் அந்த சிவபுராணம் தான் பாடணும். அமைதியாக உட்காந்துருக்கணும். இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்விஷியை போட்டு விட்டுட்டு அமைதியான யூடியூப்பில் போட்டால் நடுவில் வேறு ஏதாவது கனெக்ட் ஆகிரும். ஸோ புக்கு வச்சு படிச்சுக்கோங்க. மந்திரங்களை புக்கு வச்சு படிச்சுட்டு வாங்க. இல்லைனா ஜபமாலை வச்சுக்கோங்க. ஜபமாலையை வச்சு நடுவில் மாட்டிக்கிட்டு, நடுதான் சனி விரல், ஸோ சனி விரலில் மாட்டிக்கிட்டு பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், வெளியே தள்ளணும். ஜபமாலை என்ன பண்ணணும், வெளியே தள்ளி விடணும். புரிஞ்சுதுங்களா? 108 மாலை நம்ம வச்சுருப்போம், ஓகேங்களா? ஒரு மந்திரம் சொல்கிறீங்க, வெளிப்பக்கமாக தள்ளினீங்கன்னா அது என்னாகும், எனக்கு கடன் விலகும், நோய் விலகும், பிரச்சனைகள் விலகும், வம்பு விளக்கு விலகும், கோர்ட்டு வேசி விலகணும்னு அர்த்தம். எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும், உள்ளே இழுக்கணும். ஓகேவா? எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சி போச்சு, எப்படியா கல்யாணம் பண்ணி வைனா உள்ளே இழுக்கணும். நல்லா புரிஞ்சு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், உள்ளே இழுக்கணும். புரியுதுங்களா? உள்ளே நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏதாவது நமக்கு 7ஆம் பாவம் கல்யாணம் ஆகலைன்னு போய் சொல்கிறோம், இந்த மாதிரி பண்ணுப்பான்னு சொல்கிறோம். அப்போ நான் என்ன பண்ண சொல்லலாம், ஒரு மந்திர மாலையை மாட்டி நடுப்பக்கம் மாற்றி மந்திரங்களை சொல்லி, ஓகேவா, உள்பக்கமாக நீங்கள் இழுத்து வரும்போது அது உங்களை ஈர்த்து வரும். ஓகேவா? அது குழந்தை பாக்கி இல்லை, 2 பேர்த்தையும் உட்கார வை. ஓகேவா? வடக்க பார்த்து உட்கார வை, அற்புதமாக இருக்கும். வடக்க பார்த்து உட்கார வச்சு வடக்கு பார்த்து சிவன் கோயிலில் சிவனை ஏண்டிக்கிட்டு நீங்கள் 2 பேர்த்தையும் என்ன பண்ண போகிறீங்க, உள்புறமாக, ஓகேங்களா, இழுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க எண்ணிய காரியம் விரைவில் ஈடேறுவதற்கான வழி கிடைக்கும். சார் வேண்டுதல் என்பது என்னென்னா, இந்த ரூட்டில் போ, இந்த பஸ்ஸு ஏறு, ஓகேவா, கரெக்டாக இந்த இடத்துல பஸ்ஸு நிற்கும், இதை கொண்டு போய் இங்கே நிறுத்தும், உங்கள் வீட்டுக்கு போயிடும், இதுதான் வேண்டும் சார் வேண்டுதல். புரிஞ்சுதுங்களா? தெரியாத பாதையில் ஒளியேற்றக்கூடிய வழி தான் வேண்டுதல், பரிகாரம் எல்லாமே. மற்றபடி எதுவுமே கிடையாது. அபிஜித்துங்கிறது வந்து என்னென்னா, எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இதுதான் வெற்றின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதையை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம். நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது தான் விஷயம். இதை வந்து நீங்கள் தவறாக எடுத்துட்டிங்கன்னா வைநாசிகமாக மாறிடும். நான் அதனால தான் முதல்ல லிங்க் பண்ணேன். ஓகேங்களா? 88 நீங்கள் தொட்டக்கூடாது, 88வது பாதத்தை தொட்டக்கூடாது. அப்போ அந்த விஷயத்துலேயும் நீங்கள் உஷாராக இருக்கணும். எப்பயுமே உங்கள் லக்னம் நின்ற புள்ளிக்கு 88 எந்த கிரகமும் உட்காரக்கூடாது. லக்ன புள்ளிக்கு 88வது பாதத்தில் எந்த கிரகம் இருக்கக்கூடாது. சந்திரன், அதாவது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கும் 88வது பாதத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு கிரகம் இருக்கக்கூடிய பாதத்திலிருந்து இன்னொரு கிரகம் 88 இருந்துச்சுன்னா இந்த 2 கிரகம் அவுட்டு. இந்த கிரகத்துக்கு அந்த கிரகம் ஆகாது. ஸோ பிரச்சனை. ஸோ உறவுகள் பிரியும் போதும் அந்த 88 தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்லாமல் போகும்போதும் அந்த 88 தொடர்பு இருக்குதான்னு பார்க்கணும். ரைட்டுங்களா? மெயினாக கணவன் மனைவி சேர்த்தக்கூடிய நேரங்களில் இந்த 88 தொடர்பு இருக்குதான்னு பார்க்கணும்.
யார் ஒருவர் அபிஜித் நட்சத்திரத்தில் இணைச்சிறீங்களோ நீங்கள் வெற்றியாளராக மாறிடுவீங்க. உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும், உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும், உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும், உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் 1ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 1, 4, 5, 7, 9, 1, 4, 5, 7, 9 இந்த பாவங்கள் மட்டுமே இருந்தால் அவன் வெற்றி பெற்றவனாக மாறுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம சொல்லுவோம், எந்த சூழ்நிலையுமே நாம் அப்பா அம்மா குழந்தைகள் மனைவி இந்த உறவுகளை ஒதுக்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் இணைஞ்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த பாதங்களில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். எதாவது 88 வருதா அது பிரச்சனை. எந்த பாவம் உங்களுக்கு 84 மற்றும் 85 வருகிறதோ அது உங்களுக்கு யோகம். தசாபுத்திகளாக இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 84ஆம் பாதத்தில் ஒருத்தர் தசாபுத்தி நடத்துகிறான், யோகம். 85 இருக்கிறான், யோகம். ஆனால் 88 இருந்தால் பிரச்சனை. புரிஞ்சுங்களா கான்செப்டு? அப்போ எது அபிஜித்துன்னு எடுக்கணும், எது வைநாசிகம்னு எடுக்கணும். ரெண்டுலேயுமே இருக்குது, பிரச்சனைகள் உண்டு. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இல்லைனா நான் பொறுப்பு இல்லை. அதனால தான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது ஒரு எளிமையான கதையோடு நான் நிறைவு பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு காகம் இருக்குது. அந்த காகம் என்ன பண்ணுது அப்படின்னா, பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா, இந்த பாதாம் பருப்பை ஒரு கடையில் போய் எடுத்துகிட்டு வந்துடுது சாப்பிட்றதுக்காக. பாதாம் பருப்பை அதை கடிக்க முடியல, ரொம்ப கடினமாக இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அழகா ஒரு டிராஃபிக் ஜாம் இருக்கும் இல்லையா, அந்த லைட் போட்டு சிக்னல் இருக்கும் இல்லையா, அந்த சிக்னல் மேலே போய் உட்காந்துக்குது. சிக்னல் மேலே போய் உட்காந்துக்கிட்டு அந்த பாதாம் பருப்பை கீழே போட்டுருதுங்க. சிக்னல் மேலே போய் உட்காந்துக்கிட்டு பாதாம் பருப்பை கீழே போட்டுருது. அப்போ சிக்னலில் என்னாகும், க்ரீன் போடும்போது என்னாகும், வண்டி போகுமா? வண்டி போகுது. பாதாம் பருப்பு மேலே வண்டி போகுது, பார்த்துக்கிட்டே இருக்குது மேலே சிக்னலில் உட்காந்துக்கிட்டு. வண்டி போனவொடனே என்னாச்சு, அந்த பாதாம் பருப்பு உடஞ்சி போச்சு. இப்போ வண்டி மேலே டூ வீலர் போகும்போதோ கார் போகும்போது என்னாகும், பாதாம் பருப்பு உடஞ்சி போச்சு. இப்போ சிக்னலில் என்ன பண்ணுறாங்க, எல்லோ போடுறாங்க. எல்லோ போட்டோன்னே ரெடி ஆயிடுச்சு சார் எடுக்கிறதுக்காக. ரெட்டு போடுறாங்க. அழகாக பறந்து அந்த உடைந்த தன்னுடைய அந்த பாதாம் என்ன பண்ணுது, சேகரித்து மீண்டும் தன் இடிப்பிடத்திற்கு கொண்டு போய் சேருது. காகத்துக்கு நம்ம சொல்கிறோம் ஐந்தறிவுன்னு சொல்கிறோம். ஐந்தறிவு பெற்ற காகம் ஒரு பொருளை எங்கே போய் வச்சு எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயத்த அழகாக தெளிவாக திட்டமிட்டு தனக்கான உணவுகளை அழகாக எடுத்துக்குது. ஆனால் 6 அறிவு படுத்த நம்ம ஓகேங்களா, எந்த விஷயத்தையும் சரியாக பயன்படுத்துவது கிடையாது, சரியாக கேட்பது கிடையாது. பொதுவாக யூடியூப்பில் பார்த்தேன், நான் அதனால் இப்படி இருக்கேன், இப்படி பண்ணுறேன்னு நம்ம கேட்குறமே தவிர நமக்கான கொடுப்பனை என்ன. ஐயா சொன்னார் இல்லையா, நான் பல மேடைகளில் இதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஜாதகத்திற்கு நம்ம ஜாதகமாக போக முடியாது, அது எப்படி இருக்குதோ அதோட வழியை தேர்ந்தெடுத்து நம்ம போகணும். அப்படி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? உங்கள் ஜாதகத்தில் என்ன கொடுப்பனை சார், என் மனைவி இப்படி தான் இருப்பான்னு தெரிஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ணணும்? ஓகேங்களா, சரிம்மா சாரிம்மான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. வேறு என்ன பண்ண முடியும்? வேறு ஏதாவது பண்ண முடியுமா? இதுதான் உங்கள் கொடுப்பனையும் தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் அது வழி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? என்னுடைய கணவன் இப்படி தானே, நான் என்ன பண்ண முடியும்? அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஜோதிடம் என்பது என்ன அப்படின்னா, உங்கள் கொடுப்பனை என்ன அதை புரிந்து கொண்டால் ஜோதிடம், அவ்வளோதான் விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை செட் பண்ணிட்டுக்குங்க. நான் இதை நோக்கி பயணிக்க போகிறேன், இப்படி போனால் எனக்கு சிரமம் இருக்காது. அதுக்கு நீங்கள் ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்ணால் தான் என்னாகும், எதிர்வினையாக மாறி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ அபிஜித் நட்சத்திரம் இதுதான். உங்கள் எதிர்வினையை நேர்வினையாக மாற்றக்கூடிய சக்தி அபிஜித் நட்சத்திரத்துக்கு உண்டு. ரைட்டுங்களா? அதுக்கு பொறுமையும் நிதானமும் தியானமும் இறை வழிபாடும் மிகவும் அவசியம். புரிஞ்சுதுங்களா? இன்னும் சுருங்க சொல்லணும் அப்படின்னா, எப்பயுமே 22வது நட்சத்திரத்தை விட 21வது நட்சத்திரம் உங்களுக்கு சிறப்பு தானே. ஏன்னா அது என்னது, எச்சி தானே. 22 கூட வைநாசிகத்தை தொட்டுரும். ஆனால் 21ங்கிறதே சில பேருக்கு இப்போ அஸ்வினி 1ல் பிறந்தவனுக்கு தான் திருவோணம் 4ஆம் பாதம், அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவனுக்கு என்ன வரும், அவிட்டம் தான் வரும், திருவோணம் வரவே வராது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ அஸ்வினி 2 லக்ன புள்ளி, அஸ்வினி 3, அஸ்வினி 4 இதில் பிறந்தவங்களுக்கெல்லாம் என்ன அவிட்டம் தான் பிரச்சனை, திருவோணம் பிரச்சனை கிடையாது. அப்போ இவங்க என்ன பண்ணலாம், ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு கொடையை பிடிச்சிட்டு போனாவே வெற்றி வந்துடும். இதெல்லாம் எளிமையான வெற்றிக்கான சூட்சமம். புரியுதா? அஸ்வினி 1ஆம் பாதத்தை தவிர்த்து அஸ்வினி 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4ல் நீங்கள் லக்ன புள்ளியோ உங்களோட நட்சத்திரமோ விழுந்துருச்சுன்னா
நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது என்ன பண்ணலாம், ஒரு கொடை எடுத்துகிட்டு போனாவே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன் வரும்? திருவோணத்தில் பிறந்தது யார்? உலகளந்த பெருமாள். அவர் என்ன பண்ணார்? கொடை வச்சுருந்தாரா இல்லையா? அப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் கொடுத்தாலும் அந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்புடையதாக இருக்கணும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எளிமையாக பரிகாரம் கொடுக்கலாம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி நீங்கள் நிறையா கொடுக்கலாம். இன்னும் நீங்கள் நிறைய யோசிங்க. ஓகேங்களா? யோசிக்கக்கூடிய அறிவு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நாம் மனிதர்களாக வாழக்கூடிய தகுதி நமக்கு உண்டு அப்படின்ற விஷயங்களை சொல்லலாம். ஏன்னா விலங்குகள்லாம் நம்மளை விட அதிகமாக இன்றைக்கி அறிவுபூர்வமான விஷயங்கள் இருக்குது. நம்ம தான் அதை ஒன்றும் பயன்படுத்துகிறதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த அருமையான டைமில் உங்களுக்கு தெளிவாக அபிஜித்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் சரியாக உங்களுடைய அபிஜித்தை பிடிச்சிக்கிட்டு அந்த அபிஜித் நேரத்துக்குடியான பொருட்களை, அந்த அபிஜித் நேரத்துக்குரிய தெய்வங்களை, அதுக்குடியான நேரங்களில் நீங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து சரியாக பயன்படுத்திட்டிங்கனாவே நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும். இது வந்து ஒரு பாவத்துக்கு லக்ன பாவத்துக்கு உட்பட 12 பாவத்துக்குமே இருக்குது. வெளிநாடு போகணுனாலும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் நம்ம ஆப்பில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆப் வாங்குறதுக்காக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? வேணான்றவங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களே உயர்வதற்கு இதை கணக்கிட்டு நீங்கள் வந்து உபயோகப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய வாய்ப்பை எனக்கு நல்கிய பிரபஞ்சத்திற்கும் அன்பு நண்பர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். என்னுடைய அலைபேசி எண் 96 594 125 37 9659412537. இந்த எண்ணிற்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். ஃபோன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து என்னோட ஜாதகம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அபிஜித் நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம சார்ட்டில் நம்ம ஆப் வச்சுருக்கிறதுனால உடனே கணக்கெடுகள் வந்து ஒரு செகண்டில் எடுத்துருவேன். நீங்களே கணக்கு போடணும், நான் போட்ட உடனே ரிசல்ட் எடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறதுனால உடனே நம்மளால் பண்ண முடியும் அதை. ஸோ அதை பண்ணிக்கலாம். ஸோ வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன்.